மாசி மாதத்திற்கான இந்த ஒரு மாதத்திற்கான பலன்களை தான் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கு 3 வேலை இருக்கும். எந்த வேலையை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஷன். இது எடுத்துக்கலாமா இல்லை அதை எடுத்துக்கலாமா, உண்மையாகவே இது ஓகேவா இல்லை இதையோட பெட்டர் ஆஃபர் கிடைக்குமா, குரு வேற வக்கரமாக இருக்குது, கொஞ்சம் ஆசைங்கிறது பேராசையாகவே மாறும். அதனால் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன வேணுங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு ஏற்றங்கள், புது வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வேலை தொழில் அந்தஸ்துகளில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைம். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், திருப்தி மட்டும் இருக்காது. ஏன்னா எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடக்கும், அதுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அது நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம், ஒன்று விட்ட மாமா, ஒன்று விட்ட சித்தப்பா, இல்லைன்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம், இந்த மாதிரி நபர்களுடைய வீட்டிலேருந்து ஒரு கெட்ட செய்தி வரும், அதுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். கோச்சார பலன்கள் தப்பு சொல்கிறதே கிடையாது, இருக்கிற விஷயம் அப்படி தான். நல்லா தான் இருப்பார், திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும், போயிருக்கும், சின்ன சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு கிளம்பியிருப்பார், ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடக்கும். ஆனால் உங்களுக்கு பொறுப்புகள் மிக அதிகமாக ஆட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு ரிசார்ட் வச்சுருக்கிறது, உணவு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் செம்ம டைம், பெரிய பொறுப்பு. நிறைய பேருக்கு அரசியல் தலைவர்கள் பொறுப்புலாம் வரும். நிறைய ஏற்றங்களும் நினைச்ச காரியங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். நினச்சா போதும் அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. மெயினாக நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ 90% உச்சத்தை தொடக்கூடிய மாதம்னு சொல்லலாம். மெயினாக என்ன பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மாசி மாதத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி சிவராத்திரி. ஸோ சிவனை வழிபாடு செய்வது, சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, இரவு நேரம் முழித்து கண் முழித்து சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு பெரிய அளவுக்கு நமக்கு திருப்தி கொடுக்கும். கர்மா எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும்னா சிவனுக்கு நாம் கண்டிப்பாக ஆராதனைகள் செய்வது, லிங்காஷ்டகம்னு சொல்லுவோம், அதை நம்ம படிக்க படிக்க அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, இந்த வருஷமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதம், மாசி மாதத்தில் 24ஆம் தேதியிலிருந்து பஞ்சகிரக சேர்க்கை அப்படின்னு ஏற்பட போகிறது. பஞ்சகிரக சேர்க்கை அப்படின்னா என்ன அப்படின்னா 5 கிரகங்கள் சேருது. அது கிட்டத்தட்ட 17ஆம் தேதிக்கு ஏற்படக்கூடிய கிரகணம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம். நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தெரியும். அதனால் எல்லாருமே சேஃபாக இருக்கணும். மெயினாக அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்கள், பொதுவாக பிரபலங்கள், எல்லா விதமான கவர்மெண்ட் ஆட்களும் சரி, மீடியா ஆட்களும் சரி, மருத்துவர்களும் சரி, பெரிய பெரிய கிளப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சூதாட்ட விடுதிகள் நடத்தக்கூடியவங்க, எல்லா இடத்துலையும் ரெய்டு, எல்லா இடத்துலையும் அரெஸ்ட்டு. அதாவது எப்படி வரும்னா, அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய லீலைகள், ஒரு ப்ரொஃபஸர் செய்திருக்கக்கூடிய லீலைகள், யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள், அநாகரிகமான சம்பவங்கள், மிகப்பெரிய கோவில்களில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், தலைமை பண்பு இல்லாத நபர்கள், தலைமைச் செயலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள், நிறைய ஆடியோ வீடியோ டேப்பு அது இதுன்னு ரொம்ப கன்றாவியாக இருக்கும் மாசி மாதம் முழுக்க. அதே மாதிரி நிறைய ஃப்ளைட்டு கிராஷு, ஸ்பேஸ் ஸ்டேஷன், லான்ச்சிங் பேட் என்ன சொல்லுவோமோ அது, அதே மாதிரி பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாமே வெளியே வரக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இந்த மாசி மாதம் இருக்க போகிறது. எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமங்கள்லாம் வெளியே வரும். ஒரு மனிதன் வெளியிடக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இது இருக்குது. அதனால் பொதுவாகவே மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்க, எந்த இடத்தில் நீங்கள் எந்தெந்த இடங்களில் ரொம்ப பிரபலமாக இருக்கீங்களோ, செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்க, பொதுவாகவே வீட்டு தலைவர்கள் வரைக்கும் கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், டெல்லி ஆகட்டும், ஃபினான்ஷியல் கேபிட்டல் மும்பை ஆகட்டும், தமிழ்நாட்டில் சென்னை, பெங்களூர், அதே மாதிரி குஜராத்தில் அஹமதாபாத், இந்த மாதிரி நிறைய இடங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய இடங்களில் பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை. கனிம வள சுரங்கங்களில் பயங்கரமான பிரச்சனை ஏற்பட்டுன்னு கால் பண்ணி அரெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய அரெஸ்ட்லாம் நடக்கும். நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. சில பேர் என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் போய் மாட்டிக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. சில பேர் இந்த உலகத்தை விட்டே போயிடுவாங்கங்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது. இன்னும் பெரிய பெரிய ரிவார்ட்ஸ்லாம் வின் பண்ண நபர்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதில் மெயினாக தமிழ்நாடு லெவலில் பார்த்திங்கன்னா சிவகங்கை, தேவக்கோட்டை, ராணிப்பேட்டை, தூத்துக்குடி, நெல்லை, நாகர்கோவில்,
செங்கல்பட்டு. அதே மாதிரி ஒரு பெரிய சிவஸ்தலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக, அதாவது ஒரு பூதாகரமான ஒரு பிரச்சனை, அரசியல் மேடை அரசியல் கூட்டத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை, அதாவது தப்பான விஷயங்கள் வெளியே வருவதுங்கிற மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் கிடையாது, நியூஸுக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் நிறைய பொதுமக்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்கப்படுது. யார் யாருக்கு பாசிட்டிவ் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் 100% நான் சொல்லக்கூடியது கும்பராசி நண்பர்களுக்கு, துளாராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த மாசி மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கப்படுது. மேஷராசி, சிம்மராசி, தனுசு ராசி நண்பர்களுக்கும் பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணுற பிரச்சனை இப்போ தான் சால்வ் ஆகுது அப்படின்னு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராவணாசுரன் தன் பையனுடைய ஜாதகத்தில் நவகிரகங்களுமே 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கணும்னு சொல்ல, சனியுடைய லீலைகளால் 12ஆம் இடம் சனி போகிறதுனால அவருடைய பையனுக்கு அற்பாயுளாக அமைஞ்சுதான். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி தி சேம் சுச்சுவேஷன். 5 கிரகம் பஞ்ச கிரகமும் போய் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது. மேஷத்துக்கு அதிர்ஷ்டம், மிதுனத்துக்கு பெரிய லக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு ஜாக்பாட். யாருக்குன்னா அவங்களோட வாழ்க்கை துணைக்கு ஜாக்பாட். அதே மாதிரி துலாத்துக்கு அதிகார தோரணை மிக்க பதவிகளும் கிடைக்கும். பெரிய பெரிய இடங்கள்லாம் ரீச் ஆகிற அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் மினிமம் உங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் ஒன்று கூடுவீங்க, நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும், 2-3 ஆஃபர் கையில் வச்சுருப்பீங்க. கும்பத்துக்கு தலைமை பீடம், கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கும்பகோணத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ராசிகளுக்கு நல்ல பலன்கள் இருக்கிறது. மற்ற ராசிகளுக்கு எல்லாருக்குமே பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும்.